அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடியில் வாழ்க வாழ்க திருவருட்பிரகாச வல்லல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். கருவினிலே திருவாகி கருணையது வடிவாகி மறுவில்லா மணியாகி மனமர்ந்து குருவாகி அருள் தந்த வல்லிலே என் அரிதான பிறப்பினையால் பொருளாக்கும் மார்க்கத்தை புகழ்ந்தவர்களை புரிந்தார்கள். இன்றைய தினம் பாரதிபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக சித்திரை பூச திருநாள் நிகழ்வு இங்கே துவங்கியுள்ளது. இந்த பாரதிபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை முன்னின்று வழிநடத்தும் திரு தயவாளர் விஜயகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து இந்த சபையை நிர்வகிக்கும் நிர்வாகிகளே மற்றும் இந்த சத்சங்கத்திற்கு வருகை தந்துள்ள சன்மார்க்க சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பூச நட்சத்திரம். வள்ளலாரின் ஒழுக்க நெறிகள், இதுதான் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு. ஒழுக்க நெறிகள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படணும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ ஒழுக்கன்றது நம்ம உயிருக்கும் மேலான ஒரு விஷயம். நமக்கு உயிருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா எதையும் யோசிக்க மாட்டோம், எப்படிதான் உயிரை காப்பாற்றலாம் தான் யோசிப்போம். அதே மாதிரி நம்ம ஒழுக்கத்துக்கு ஏதாவது ஒரு களங்கம் வருதுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த ஒழுக்கத்தை காப்பாற்றணும். அதுதான் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கான அர்த்தம். உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்ட மார்க்கம் நம்முடைய வள்ளல் பெருமான் கட்டிய சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான். அப்போ மற்ற மார்க்கத்தில் ஒழுக்கம் இல்லையானா இருக்கு. கோயிலுக்கு போகும்போது மட்டும் ஒழுக்கமாக இருப்பாங்க, குளிச்சுட்டு சுத்தபத்தமாக. அன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டாங்க, அன்னைக்கு மட்டும் விரதம் இருப்பாங்க, அதே மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் ஒரு விசேஷம்னா ஒரு சமயம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கு வீட்டில் அசைவம் சமைக்க மாட்டாங்க, அன்னைக்கு ஒழுக்கமாக இருப்பாங்க. அப்போ நமக்கு தேவைப்பட்ட போது ஒழுக்கமாக இருக்குது, மற்ற நேரத்தில் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அவங்க விருப்பத்தையும் நான் விட்டுறேன். அப்போ ஒழுக்கன்றது எப்படின்னா எல்லா நேரத்திலையும் இருக்கணும். நான் வெள்ளிக்கிழமை மட்டும் நான் திருட மாட்டேன், மற்ற நேரத்தில் திருடுவேன் என்ன அர்த்தம்? நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொலைகளை சாப்பிட்டேன், மற்ற நேரம் சாப்பிட மாட்டேன் என்ன அர்த்தம்? ஆகவே ஒழுக்கன்றது எப்பவுமே இருக்கணும். எப்பவுமே நீங்கள் அதை கடைபிடிச்சாதான் அதுக்கு பேர் ஒழுக்கம். ஒழுக்கன்றது சன்மார்க்கத்தின் உயிர் நாடி அப்படின்னா அது மிகையாகும். ஒழுக்கம் இல்லாமல் சன்மார்க்கத்தில் யாரும் இருக்கவே முடியாது. அப்போ ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ ஒழுக்கமோடு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா புகழும் சேரும். இன்னொரு விஷயம் சொல்றார் திருவள்ளுவர், மனத்துக்கள் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகல நீரப்பிறன். ஒரு மனசுல எந்த களங்கமோ எந்த குற்றமோ எந்த ஒரு துவேஷமோ எந்த ஒரு கெட்ட எண்ணமோ இல்லைன்னா அவன் இந்த உலகத்துல இருக்க எல்லா தர்மத்தையும் செய்ததுக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆகவே இந்த ஒழுக்கன்றது அவ்வளவு மேலான ஒரு விஷயம். வள்ளலாரின் ஒழுக்க நெறிகள் சொல்லிட்டு வரும்போது வள்ளலார்னாலும் ஒழுக்கம்தான், சன்மார்க்கம்னாலும் ஒழுக்கம்தான். வள்ளலார் காலத்துக்கு முன்னாடியே சன்மார்க்கம் இருந்தது. அதுக்கப்புறம் வள்ளலார் வந்த பிறகு அந்த சன்மார்க்கத்தை சுத்த சன்மார்க்கமா மாத்துறாரு. நம்ம அகவலை படிப்போம், ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற இணைத்தான் ஈன்ற முதலிக்க இனிய நற்றாயேன்னு பாடுவார் வள்ளலார். அப்போ ஏற்கனவே ஆன்ற சன்மார்க்கம்னா பழைய சன்மார்க்கம், ஏற்கனவே பழைய சன்மார்க்கம் இருந்தது. அதை அணிபெற்ற சன்மார்க்கமாய் அதை அப்டேட் பண்றாரு, அதுல மாற்றங்கள் பண்றாரு, நிறைய ஒழுக்கங்களை வைக்கிறாரு. ஜீவகாரணி ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இப்படி நிறைய ஒழுக்கங்களை வைக்கிறார். அப்ப இது மட்டும்தான் ஒழுக்கமா? இப்ப இந்திரிய ஒழுக்கம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. மெய்வாய் கண் மூக்கு செவி, இதுல நல்லதே செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது. அதுக்கு பெருமாள் சொல்றாரு என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்திரிய ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் பகிர்ந்துக்குவோம். இந்திரிய ஒழுக்கம், கண்மேந்திரிய ஒழுக்கம், ஞானேந்திரிய ஒழுக்கம் என இருவகைப்பட்டது. கொடிய சொல் செவி புகாது நாத முதலிய ஸ்தோத்திரங்களை கேட்டல், அசுத்த பரிசம் இல்லாது தயாவண்ணமாய் பரிசித்தல், குரூரமாக பாராதிருத்தல், ருசி விரும்பாதிருத்தல், சுகந்தம் விரும்பாதிருத்தல், இன்சொல் ஆடல், பொய் சொல்லாதிருத்தல், ஜீவையும் சிறியிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்தல், இப்படி சொல்லிட்டே போறாரு.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பொருள் சார்ந்தது தான். நல்லதே பார்க்கணும், நல்லதே கேட்கணும், நல்லதே பேசணும், நல்லதே நுகரணும், நல்லதே வந்து அணிந்துக்கணும். சுத்த ஆடை அணிய சொல்றாரு, அசுத்த ஆடை அணியக்கூடாது அப்படின்றாரு. அவை இப்படி எல்லாம் வந்து இந்த ஐம்பொருள் அதுதான் இந்திரிய ஒழுக்கமா சொல்றது. இந்த இந்திரியங்கள் மூலமா எந்த கெட்டதையும் நம்ம செய்யக்கூடாது, எந்த ஒரு தேவையில்லாத எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நம்ம வந்து உடன்படக்கூடாது. இந்த ஒரு 3 குரங்கு நம்ம பார்த்துருப்பீங்க, ஒன்று கண்ணை முடிக்கும், ஒன்று காலை முடிக்கும், ஒன்று வாயை முடிக்கும். ஆமா, அது வந்து ஏற்கனவே அதுவும் இந்திரிய ஒழுக்கத்தின் ஒரு அடையாளம் தான். அது நம்ம சாதாரண ஒரு குரங்கா பார்த்து சிரிச்சு இருந்தோம், அது இந்திரிய ஒழுக்கம் அதுல இருக்கு. இப்ப நம்ம இந்த சன்மார்க்கம் வந்த பிறகுதான் அது இந்திரிய ஒழுக்கமா நம்ம பார்க்கிறோம். அது முன்னாடி எப்படி பார்த்துருந்தோம், குரங்கு பொம்மையா பார்த்துருந்தோம். இப்ப எப்படி பார்க்கறோம், ஒரு குரங்கே வந்து நமக்கு இந்திரிய ஒழுக்கத்தை சொல்லுது. கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 குரங்கும் சொல்லுது. இப்ப நம்மளை கிட்ட 5 குரங்கு வைக்கணும் எப்படி பார்த்தா. ஆகவே வந்து அந்த ஒழுக்கத்துக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியம் தருவாரு. அதே மாதிரி கரண ஒழுக்கம்ன்றது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாமே மனம் சார்ந்தது தான். அதாவது மொத்தம் 96 தத்துவங்கள். வள்ளல் பெருமான் தத்துவ வெற்றியில 24 தத்துவங்களை கடந்து வர சொல்றாரு. மனம் முதல் மரணம் வரை 24 தத்துவங்களை கடந்து வர சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மனத்தை கடந்துட்டாவே எல்லாத்தையும் கடந்துடும். எல்லா பிரச்சனைகளும் எதிலிருந்து ஆரம்பம், மனசுல இருந்து ஆரம்பம். அந்த மனசை கட்டுப்படுத்திட்டா எல்லா தத்துவத்தையும் நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலான்றது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. அதே மாதிரி ஜீவ ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதி மத பேதமின்றி, ஆண் பெண் பேதமின்றி, ஏழை பணக்காரன் பேதமின்றி, இப்படி எந்த பேதத்தையும் பார்க்காம எல்லோர்கிட்டவும் அன்பா பழகிறது ஜீவ ஒழுக்கம். இரக்கத்தோட பழகிறது ஜீவ ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதல்ல ஆன்ம நேயத்தை பேசினவர் வள்ளல் பெருமான் தான். மனித நேயத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மனிதனுக்கு மனிதன் உதவி செய்வது, இறக்கப்படுவது மனித நேயம். அப்ப ஆன்ம ஒழுக்கம் மனிதன் உள்ளிட்ட அனைத்து ஆன்மாக்களையும், ஈ, எறும்பு, யானை, பறவைகள், மிருகங்கள் எல்லா ஆன்மாக்கிட்டையும் நம்ம அன்பு செலுத்துதான் ஆன்ம ஒழுக்கம். அதுதான் வள்ளலார் முதல்ல ஆன்ம ஒழுக்கத்தை பேசுறது வள்ளல் பெருமான் மட்டும்தான். அதுக்கு முன்னாடியே ஆன்ம ஒழுக்கத்தை பத்தி யாருமே பேசல, ஏதோ இறக்கப்படுவாங்க அவ்வளவுதான். ஆன்ம ஒழுக்கத்தை பத்தி குறிப்பிட்டு பேசுற யாருன்னா வள்ளல் பெருமான் மட்டும்தான். ஆகவே அந்த ஆன்ம ஒழுக்கம் தான் ஆன்ம லாபம் அடைவதற்கு அடிப்படை தகுதியா இருக்கு. ஆன்ம லாபத்தை நம்ம எப்போ ஆன்ம லாபம் என்பது மரணமில்லா பெறுவாள். நாமெல்லாம் அதுக்கு தான் வந்தோம். நாம எதுக்கு பிறந்தோம் அப்படின்னா, ஏதோ பிறந்தோம், படித்தோம், குழந்தையா இருந்தோம், விளையாடணும், அப்புறம் படித்தோம், ஒரு வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டி கற்றுக்கணும், அப்புறம் அவங்கள படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி பேரம்பத்தியை பார்த்தோம். இதுக்காக நம்ம பிறந்தோம். அதுக்கும் நம்ம கடமை தான். அது வந்து நம்ம உபகார தாய் உபகார தந்தைன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. நமக்கு ஒரு தாய் தந்தை உபகாரம் பண்ணி நம்மளை வளர்த்து ஆளாக்குனாங்க. நம்ம ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பனா இருந்து அதை வளர்த்து ஆளாக்குற உபகாரத்தை நம்ம செய்யணும். அத்தோட அதை விட்டுடும். நம்ம அதையே வந்து வாழ்க்கையில பெரிய லட்சியமா எடுத்துக்கூடாது. நம்முடைய உண்மையான லட்சியத்துனா ஆன்ம லாபம் அடையணும். எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் நம்ம சேரணும். நாம எங்கிருந்து வந்தோம், பரமாத்மா கிட்ட இருந்து வந்தோம், பரம்பொருள் கிட்ட இருந்து வந்தோம். திருப்பி நம்ம எங்க போனோம், அதே பரம்பொருள் கிட்ட தான் போய் சேரணும். அதுதான் மரணமில்லா பெறுவாள்னு வள்ளலார் காமிச்சார். ஜோதியா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டோட போய் சேர்ந்தார். அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், இந்த உடம்பை வந்து சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகமா மாத்திட்டு அப்படியே இறைவனோட இந்த ஒளியோட பெற்று இறைவனோட கலக்கிறோம். அதுக்கு தான் நம்ம வந்தோம். அது சன்மார்க்கத்துக்கு வந்ததுதான் நமக்கு தெரியுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதுக்கான எந்த முயற்சியும் பண்ணாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்லிட்டு உலகையிலே சுத்தி வந்து ஒரு நாளைக்கு இறந்து போயிடும். ஆகவே நாமெல்லாம் இந்த என்னையும் சேர்த்தா நான் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ சன்மார்க்கத்தை பேசுறதுனாலயோ, இங்க உட்காந்து சத்சங்கத்தை கேட்கறதுனாலயோ, அகவல் படிக்கிறதுனாலயோ, இல்ல வடலூருக்கு போய் பூசத்துக்கு ஜோதிதர்சனம் பார்க்கறதுனாலயோ மரணமில்லா அடைய முடியாது. இதெல்லாம் ஒரு வந்து துணை கருவிகள். இதெல்லாம் நம்முடைய அறிவை மேம்படுத்துவதற்கு அங்க வடலூர்ல போனா ஒரு ஆற்றல் களம் இருக்கு. அந்த ஆற்றல் களத்துல நம்ம ஆற்றல் பெறலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது மட்டுமே மரணமில்லா பெறுவ அடைய முடியும்னா அடைய முடியாது. அப்ப நம்ம ஒழுக்கத்துக்கு வந்தா மட்டும்தான் மரணமில்லா பெறுவ அடைய முடியணும். சாதகத்துக்கு வரணும். வள்ளல் பெருமான் இதுல உபதேச குறிப்புகளை சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு, சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி, 3 விதியை சொல்லியிருக்காரு. அந்த 3 விதியும் முதல்ல வந்து உலகையில் உள்ள மக்களுக்கு சாதாரண விதி, குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சாதாரண விதி, அது கொஞ்சம் எளிமையா இருக்கும். பொது விதி என்பது கொஞ்சம் கடினமா இருக்கும், அதை நம்ம கடைபிடிக்கணும். சன்மார்க்கத்தில் இருக்கவங்க அந்த பொது விதியிலிருந்து ஆரம்பிக்கணும், பொது விதியை கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் சிறப்பு விதி, அது கொஞ்சம் கடினமா இருக்கும். அந்த சிறப்பு விதியை கடைபிடிச்சாதான் நம்ம சன்மார்க்கத்தில் இருக்கோன்ற அர்த்தம். நான் சன்மார்க்கத்துல இருப்பேன், உலகையில இருப்பேன்னா அப்ப நம்ம மரணமில்லா அடையவே முடியாது. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துதான் போயிடணும்.
அப்போ இப்போ நீச்சல் கத்துக்கணும் என்ன பண்ணணும்? குளத்துல குதிக்கணும், இல்ல ஏதாவது நீர்நிலையில குதிச்சா மட்டும்தான் ஸ்விம்மிங் கத்துக்க முடியும், நீச்சல் கத்துக்க முடியும். நீச்சல் கத்துக்கல தரையில வச்சுன்னா மூச்சு பேர்ந்துக்கும், தரையில வச்சா அடிபடும். ஆகவே நம்ம இப்ப தரையில நீச்சல் அடிச்சுன்னு இருக்கோம். பேருக்கு நான் நீச்சல் சன்மார்க்கம் சொல்லிட்டு தரையில நீச்சல் அடிச்சுன்னு இருக்கோம். அப்போ நம்ம கடல்ல சன்மார்க்கம் என்ற கடலை குதிச்சா மட்டும்தான் நீச்சல் கத்துக்க முடியும், சாதனையை அடைய முடியும். அப்ப என்ன பண்ணணும்? சாதகத்துக்கு வரணும். என்னையும் சேர்த்தா திருப்பி நான் சொல்றேன், நானும் சாதகத்துக்கு வர வேண்டியது இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன். ஆகவே நம்ம முழுக்க வள்ளல் பெருமாள் சொன்ன இந்த ஜாதி மத சமய சடங்குகளை முற்றிலுமாக நம்ம நீக்க வேண்டும். இது வரைக்கும் நம்ம அதில் தான் ஊறி வந்தோம். ஜாதி மத சமய அடையாளங்களை மூழ்கி வந்தோம். இனிமேட்டு முற்றிலும் அதை தவிர்த்தா மட்டும்தான் நீங்க சன்மார்க்கத்துல இருக்குன்னு சொல்லிக்க முடியும். இல்லாட்டி நீங்க சொல்லிக்க முடியாது. ஏதோ வள்ளலார் மேல பற்று இருக்கு, நான் சபைக்கு வர, அவ்வளவுதான், அப்படி வந்துட்டு போலாம் நீங்க. ஆனா சன்மார்க்கியா மாறணும்னா சன்மார்க்க சாதகத்துக்கு நீங்க வரணும், நம்ம எல்லாரும் வரணும். வந்தா மட்டும்தான் அந்த, அதாவது முக்கூட்டு சொல்லணும், காலையில முக்கூட்டு சொல்லணும் சாப்பிடுறது 3 மணிக்கு எழுந்துருது. எடுத்தவனே 3 மணிக்கு எழுந்துக்க முடியாது. 6 மணிக்கு எழுந்துறீங்களா, 5:30 மணிக்கு ஒரு மாசம் எழுந்துருங்க, ஒரு மாசம் 5 மணிக்கு எழுந்துருங்க, ஒரு மாசம் 4:30 மணிக்கு எழுந்துருங்க. அப்படியே படிப்படியா 3 மணிக்கு நம்ம எழுந்துக்கணும். அதுக்கப்புறம் காலையில முக்கூட்டு சொல்லணும் குடிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வள்ளலார் சொன்ன உணவு முறையை கடைபிடிக்கிறது. வள்ளலார் சொன்ன காய்கறிகளை சாப்பிடுறது, வள்ளலார் சொன்ன கீரைகளை சாப்பிடுறது, எல்லாமே இந்த உடல்நிலை பகுதியில் இருக்கு. நீங்க எங்கேயும் போய் யாரையும் தேடி அலைய வேண்டாம். எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு யாரு சொல்லி தருவா அப்படின்னு நீங்க எங்கேயும் போய் அலைய வேண்டாம். உடல்நிலை பகுதியில் எல்லாமே பெருமாள் கொடுத்துருக்காரு. இது வள்ளலாவே நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இந்த ஒழுக்க விதிகளை கடைபிடிச்சீங்கன்னா நம்ம நிச்சயமா வந்துடலாம், சன்மார்க்கத்துக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த உடலை சுத்தப்படுத்தணும். இந்த உடல்ல இருக்கிற மலை ஜலத்தை முற்றிலும் நீக்கணும். இந்த உடல்ல எவ்வளவு துர்நாற்றம் இருக்கு, அந்த துர்நாற்றத்தை முழுக்க நீக்கினாதா இந்த உடலை சுத்த தேகமா மாற்ற முடியும். அதுவும் ஒழுக்கம் தான். இப்ப நான் சொல்ற எல்லா விஷயமே ஒழுக்கத்தை தான் வருது. அப்போ இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சு, உணவு ஒழுக்கமும் முக்கியம். ஒழுக்கம் தான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் மட்டும் கிடையாது, பல ஒழுக்கங்கள் இருக்கு. உணவு ஒழுக்கம், வள்ளலார் சொன்ன உணவுகளை சாப்பிட்றதா சன்மார்க்கத்துக்கான உணவு ஒழுக்கம். உடை ஒழுக்கம், உடை ஒழுக்கம் நம்ம எல்லாரும் வெள்ளை அணிகிறோம், இல்லைனாலும் பரவாயில்ல, மனசு வெள்ளையா இருந்தா போதும், ஆனா ஒரு அடையாளமா நம்ம வெள்ளை அணியணும். அப்புறம் பேச்சில் ஒழுக்கம், பேச்சு எப்படி இருக்கணும்? தயவா இருக்கணும். அதுல ஒரு வார்த்தை கூட கடும் சொல்லியே வரக்கூடாது. எதிர்க்கம் கோபமா பேசினா கூட நம்ம திருப்பி சாந்தமா பேசணும். இப்ப நான் சொல்றதெல்லாம் சன்மார்க்கத்துல வரணும், சன்மார்க்கத்துல இருக்கணும், மரணமில்லா பெரும் அடையணும்ன்றதுக்கு தான் சொல்லியிருக்கேன். மற்றவங்களுக்குலாம் இது அவங்கவுங்க விருப்பம் அது. ஆகவே பேச்சில ஒழுக்கம் இருக்கணும். தன்னை மரியாதை இருத்தல், பெருமாள் சொல்றது. நாமளே புகழ்ந்து பேசக்கூடாது. ஏன்னா பெருமாளே சொல்றாரு, எனக்கென ஒரு ஞான உணர்வு எது? எனக்கு எந்த ஞான உணர்வும் கிடையாது, எல்லாமே நீ போட்ட பிச்சைன்றாரு. அப்ப நமக்கு என்ன பெருசா ஞானம் வந்துச்சு? ஞானத்தில் ஞானம் பெற்று அவனை பெற்ற வள்ளலாரே எனக்கென ஒரு ஞான உணர்வு இல்லைன்றாரு. அப்ப நமக்கு என்ன ஞானம் வந்துடுச்சுன்னு தன்னை மதித்து பேசுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப தன்னை மரியாதை இருத்தல் பெருமாள் சொல்றது. அதுக்கடுத்து பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல். இன்னைக்கு பெரும்பாலும் பாவம் எதுல நம்ம சம்பாதிக்கிறோம்னா, பிறர் குற்றத்தை விசாரித்தா பாவத்தை சம்பாதிச்சிடும். சொல்லுவாங்க, நான் எந்த பாவமும் செய்யல, எனக்கு அவனை கஷ்டம் சொல்லுவாங்க. அடுத்தவங்களை பற்றி பேசுறது, குற்றம் பேசுறது மிகப்பெரிய பாவம் தான். அவன் இப்படி, அவன் அப்படி, அவன் இங்க பார்த்தா அங்க பார்த்தா, அவன் இப்படி பண்றான், அவன் இன்னும் எதோ பேசுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு. ஆகவே பிறர் குற்றம் பேச, அவன் என்ன வேணா குற்றம் செஞ்சுட்டு போட்டோம், அதுக்கு உண்டான தண்டனை அவனுக்கு கிடைக்கும். அதை சொல்றதுக்கு நாம யாரு? நாம எல்லாம் முழுக்க குற்றம் இல்லாம இருக்கணும். நமக்குள்ள எல்லாருக்குள்ள குற்றம் இருக்கு. ஆகவே நம்ம குற்றத்தை நம்ம நீக்கிக்கிட்ட விட்டுட்டு அடுத்தவங்க குற்றத்தை பத்தி பேசுறதோ தேவையில்லாத விஷயம். பெருமளை சொல்றாரு, தன்னை மரியாதை இருத்தல், பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல். ஸோ இதெல்லாம் ஒழுக்கத்தில் வரதெல்லாம் எதாவது சொல்றவங்க. அதுக்கப்புறம் சிற்சபையில் கவனம் செலுத்துதல். எப்பவுமே நம்ம கவனம் இங்க இருக்கணும். இங்கதான் இறைவன் இருப்பதால கவனம் இங்க இருக்கணும். நம்ம படிச்சாலும் சரி, பேசினாலும் சரி, இறைவனை வணங்கும் போதும் சரி, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம கவனம் இங்கேயே இருக்கணும். இப்போ ஒரு தாய் ஒரு குழந்தை பிறக்குது, கை குழந்தை. அந்த குழந்தை உள்ள தொட்டிலேயோ இல்லை கட்டிலேயோ படுத்துன்னு இருக்கும். அந்த அம்மா குழந்தைய படுக்க வச்சுட்டு சமையல் ரூம்ல வேலை செய்வாங்க. சமையல் ரூம்ல வேலை செய்வாங்களே கண்டா அவங்க கவனம் முழுக்க அந்த குழந்தை மேல தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஓடி போய் பார்ப்ப, குழந்தை அழகா மாதிரி சத்தம் கேட்கும், ஓடி போய் பார்த்தா குழந்தை தூங்கி நிற்கும். இவங்களுக்கு அதே ஞாபகம். அப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு தாய் எப்படி அந்த குழந்தைய 24 மணி நேரமும் அந்த கவனம் அந்த குழந்தை மேலே இருக்கும்,
அந்த மாதிரி நம்ம கவனம் சிற்சபையிலே இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் நம்ம கவனம் முழுக்க சிற்சபையிலே இருக்கும்போது அது ஒரு சிறப்பு பெருமாள் சொல்றாரு. அதுல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஏன்னா இறைவன் அதுக்குள்ளதான் இருக்காரு. கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விலகுகின்ற கற்பூர விளக்கின் அருள் விளக்க மாலையில பெருமாள் பாடுறாரு. கண் கழிக்க, இந்த கண்ணு வந்து மகிழ்ச்சியா கழித்து இருக்குவதற்கு புகை சிறிதும் காட்டாமல், ஒரு சின்ன புகை கூட வரல. ஒரு விளக்குனா சின்ன புகையாவது வரும், அந்த புகையை எதுவுமே கிடையாது. கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கு. இங்கதான் இருக்கு, சிற்சபையில தான் ஜோதி இறைவன் இருக்காரு, உள்ளுக்குள்ள இருக்காரு. அப்ப இங்க 24 மணி நேரமும் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு என்னைக்காவது எரிச்சல் வந்திருக்கா? என்னைக்காவது புகை கண்ணுக்கு வந்திருக்கா? கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விளக்கு, திருவிளக்கு, அருட்பெரும் ஜோதி இங்க இருக்கு. அதனால அது புகை காட்டாமல், கண்ணை எரிச்சல் இல்லாமல், கண் கழிக்க, நம்ம கண்ணு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா, எந்த எரிச்சல் புகைச்சல் இல்லாம. அதனால அந்த சிற்சபையில நம்ம எப்பவுமே கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி வள்ளல் பெருமாள் ஜீவகாரணை ஒழுக்கம்னா என்ன சொல்றாரு? சத்விசாரம், பரோபகாரம், இந்த ரெண்டே முன்னே சொல்றாரு. சத்விசாரம் என்பது கரண ஒழுக்கம், மனம் சம்பந்தப்பட்டது. நம்ம உட்கார்ந்து பேசணும், அருட்பாவை கையில வச்சுன்னு பேசலாம், இந்த உடனடிய பகுதியை கையில வச்சுட்டு இதில் உள்ள சந்தேகத்தை உங்கள்கிட்ட சொல்லுவேன், உங்க சந்தேகத்தை என்கிட்ட சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துக்கலாம். இப்போ எனக்கு தெரியாத விஷயம் கூட உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தா சத்விசாரம். இதை கண்டிப்பா நம்ம அதிகமா நம்ம செய்ய வேண்டியது சத்விசாரம் தான். இந்த மாதிரி பேச்சை விட, ஒருத்தர் பேசி எல்லாரும் கேட்கறதை விட அதிகமா நம்ம செய்ய வேண்டியது சத்விசாரம் தான். அதுக்கப்புறம் பரோபகாரம். பரோபகாரம்ன்றது எல்லா வகையான பெரும் சாப்பாடு போடுறது மட்டும் இல்லை, அதுவும் ஒரு பரோபகாரம் தான். கஞ்சி ஊற்றுறது, சாப்பாடு போடுறது. பெருமாள் சொல்றாரு, பசி, பிணி, கொலை, தாகம், எளிமை, இச்சை, பயம், இப்படி 7 வகையான ஜீவகாரணத்தை பண்ண சொல்றாரு. இப்படி இதெல்லாமே வந்து அந்த பரோபகாரத்துல வந்துடும். ஆக சத்விசாரமும் பரோபகாரமும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. நீங்க எந்த அளவுக்கு சத்விசாரம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு சுத்த உஷ்ணம் உங்க உடம்புக்கு கிடைக்கும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போயிட்டு அந்த சுத்த உஷ்ணத்தை பெறுவதற்காக தவம் இருந்தாங்க, வருட கணக்கில் தவம் இருந்தாங்க அந்த காலத்துல முனிவர்கள் எல்லாம், மகான்கள் எல்லாம். ஆனா நம்மளால காட்டுக்கு போய் தவம் இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளவே நம்ம அந்த சுத்த உஷ்ணத்தை பெற முடியும். இல்லை இந்த மாதிரி சபைக்கு வந்தோம்னா அகவல் படிச்சாவே அந்த சுத்த உஷ்ணம் கிடைச்சிடும். இது மாதிரி சத்விசாரம் பண்ணாலும் நமக்கு சுத்த உஷ்ணம் கிடைச்சிடும். பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு எளிமைப்படுத்தி வள்ளல் பெருமான் ஒரு மார்க்கத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. காட்டுக்கு போய் தவம் பண்ணாதான் சுத்த உஷ்ணம் கிடைக்கணும். எத்தனை பேர் காட்டுக்கு போக முடியும்? கோடியில ஒருத்தர் கூட இன்னைக்கு போக முடியாது. ரெண்டாவது காடுலாம் குறைஞ்சு போச்சு, காடுலாம் நாடாயிடுச்சு, நாடுதான் வீடாயிடுச்சு. அது ரெண்டாவது விஷயம். எல்லாம் காட்டுக்கும் பூட்டு போட்டுட்டாங்க, அதுக்கு அனுமதி பெற்று தான் போகணும். ஆகவே அந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளால காட்டுக்கு போக முடியாது. ஆகவே வீட்டிலிருந்து நாம வந்து சத்விசாரம் செய்யும் போதும் இல்லாட்டி நம்ம அகவல் படிக்கும் போது நமக்கு சுத்த உஷ்ணம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒழுக்கத்தின் இதெல்லாம் ஒரு கிளைகள், இதெல்லாமே ஒழுக்கம்தான். ஆகவே இந்த ஒழுக்கத்தை நாம பின்பற்றும் போது நம்மளுடைய சன்மார்க்க சாதக வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் அகவல் புத்தகமோ இல்லை எந்த புத்தகம் எடுத்தாலும் முதல்ல வள்ளலாருடைய 10 கொள்கைகள் இருக்கும். சன்மார்க்க, அதாவது சன்மார்க்க பெருநெறிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது எல்லாமே ஒழுக்கம் தான். நம்ம சும்மா படிச்சுட்டு போயிடறோம். வள்ளல் பெருமான் சொன்ன எல்லாமே ஒழுக்கத்தை சார்ந்தது தான். ஒழுக்கம் இல்லாம எதுவுமே கிடையாது. சன்மார்க்கத்துல இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒழுக்கத்தை சார்ந்தது தான். ஒழுக்கம் இல்லாத எதுவுமே சன்மார்க்கம் அல்ல. அதுதான் ஒரே விஷயம் சொல்லணும்னா, ஒழுக்கம் உள்ள எல்லாமே சன்மார்க்கம் சார்ந்தது, ஒழுக்கமற்ற எல்லாமே சன்மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. ஆகவே கடவுள் ஒருவரே, இந்த ஒழுக்கத்தை நம்ம முதல்ல வரணும். எல்லாம் சன்மார்க்கத்தில் இருக்காங்க, ஆனா சமயப்பற்றோட நம்ம சொல்றோம் இவரு சமய சன்மார்க்கி, இவரு சுத்த சன்மார்க்கி, 2 பிரிவு நமக்குள்ளே இருக்கு. இது தேவையாது. சன்மார்க்கினா சன்மார்க்கி தான். அதுல என்ன, நான் வாரத்துல ஒரு நாள் மட்டும் அசைவம் சாப்பிடுன்ற மாதிரி இருக்குது, நான் வாரத்துல ஒரு நாள் மட்டும் சபைக்கு போவேன், மற்ற நாள் தான் வந்து கோயிலுக்கு போகின்ற மாதிரி. ஆகவே கடவுள் ஒருவரே என்ற ஒழுக்கத்தை நம்ம முதல்ல வரணும். அதுவும் ஒழுக்கம் தான். இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் மட்டும் கிடையாது. கடவுள் ஒருவர் என்ற முடிவுக்கு நீங்க முதல்ல வரணும். ஆமா, இப்ப நாம வணங்குற கோயிலுக்கு போய் வணங்குற எல்லாமே தத்துவங்கள் தான். அந்த இறைவன் எல்லாம் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செயல்பாட்டில் தான் இயங்குறாங்க. நீங்க இது வள்ளலாரோட பாடல்களை படிச்சா நிறைய சொல்லுவாரு. அதாவது மும்மூர்த்திகள் எல்லாமே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கால், இடது கால் கட்டை விரலோட நகத்துல இருக்கிற அழுக்குக்கு கூட சமம் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட இடம் தான் நம்ம வணங்கி இருக்கோம் பக்தி மார்க்கத்துல.
அது பரவாயில்ல, அதை பத்தி நான் குறை சொல்லலை. ஒரு பக்தி மார்க்கத்துல வந்துதான் சன்மார்க்கத்துக்கு வர முடியும். எடுத்தோடனே சன்மார்க்கத்துக்கு எல்லாரும் வந்துட முடியாது, ஏதோ ஒரு சிலர் வரலாம். இப்போ நம்ம சன்மார்க்கம் வந்துட்டோம்னா நம்மளோட பசங்களையோ பேரம்பேத்திகளையோ முதல்ல இருந்தே நம்ம வளர்க்கணும். இப்போ இறைவனை ஒளி வடிவானவன், அவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர், அவர் வந்து ஜீவகாரணியம் பண்ண சொல்றாரு, 4 வகை ஒழுக்கத்தை பின்பற்ற சொல்ல அப்படின்னு நம்ம அந்த குழந்தையிலே சொல்லிட்டு வந்தா அந்த குழந்தை நேரம் சன்மார்க்கத்துக்கு வந்துடும். பக்தி மார்க்கத்துக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனா நம்மளால பக்தி மார்க்கத்துக்கு தான் சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கோம், தவறு கிடையாது. இப்போ எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு 1வது 2வது 10வது படிச்சுட்டு டிகிரி வந்து பிஹெச்டி பண்ற மாதிரி சன்மார்க்கன்றது பிஹெச்டி அதையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய கல்வி. உலகத்திலேயே மிக சிறந்த கல்வி தான் சன்மார்க்க கல்வி தான், சாகா கல்வி தான். அந்த கல்விக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ திருப்பியும் போய் நான் 1வது 2வது படிப்பேன்னா என்ன அர்த்தம்? இந்த பக்தி மார்க்கம்லாம் அந்த மாதிரி ஆரம்ப கால பள்ளி, ஆரம்ப கால வகுப்பு மாதிரி தான். அதுல இருந்து பெற்ற அனுபவத்தை கொண்டு நம்ம சன்மார்க்கத்துல இன்னைக்கு இதெல்லாம் வந்து இறைவன் கிடையாது, இதெல்லாம் தத்துவங்கள். அப்ப இறைவன் யாரு? அருட்பெருஞ்சோதி, ஒளி வடிவானவர். அவருக்கு கை காலு கண்ணு மூக்கெல்லாம் கிடையாது, அவருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ண தேவையில்லை, வெறும் ஜோதி ஏற்றி வணங்கினா போதும். அதுதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு. இப்போ வள்ளலார் அப்ப ஏன் கோயிலுக்கு போனாருன்னு கேட்பீங்க. வள்ளலார் ஏன் ஆரம்பத்தில் எல்லா கோயிலுக்கும் போனாரு கேட்பீங்க. அதாவது ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். வள்ளலார் காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ அப்படிதான் இருக்காங்க. எல்லாமே பக்தி மார்க்கத்துல மூழ்கி இருந்த காலம். ரொம்ப ரொம்ப வெறி, ஜாதி வெறி, சமய வெறி, எல்லாமே வெறியா இருந்தது. அப்படிப்பட்ட காலத்துல கோயிலுக்கு போவாதீங்க, இதெல்லாம் கடவுள் கிடையாது, ஜோதி தான் நீங்க வணங்கணும், வீட்டுல ஒரு அகல் ஏற்றி வணங்குங்கன்னு சொன்னா யாரும் ஏற்றுப்பாங்க? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க வழியிலேயே போயிட்டு எல்லா கோயிலுக்கும் போற மாதிரி போய் எல்லா இறைவனும் பாடுற மாதிரி பாடி அவங்க வழியிலேயே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சன்மார்க்கத்துக்கு கொண்டு வந்தார் வள்ளலார். எடுத்தவனே பிள்ளைகளை தவிர்த்து சொல்ல முடியாது. முதல்ல ஒரு தர்மசாலைக்கு வந்து ஜீவகாரணியம் பண்ணாரு. சாப்பாடு போட போட பசியின் தீர தீர என்னாகும், அப்பதான் காது கொடுத்து கேட்பா. பசியோட இருக்கவங்கிட்ட போய் உபதேசம் பண்ண யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து பசி பஞ்சம் அதிகம், வளர காலத்துல பஞ்சம் பட்னி அதிகம். அப்ப சாப்பாடு போட ஆரம்பிச்சாரு. ஜீவகாரணியம் ஒழுக்கன்று சன்மார்க்கத்துல முக்கியமா இருந்தாலும் அந்த காலத்துல பசி பட்டினில சாப்பாடு போட ஆரம்பிச்சு அவனுக்கு முதல்ல இப்போ நம்மளுக்கே எங்கேயோ இதுக்கு போறது, நமக்கே பசி வந்துச்சுன்னா போற அப்புறம் படிச்சுக்கலாம், அகவல் சாப்பிட்டுலாம், நிம்மதியா சாப்பிட்டுலாம், அப்புறம் அகவல் படிக்கலாம்னு எல்லாம் வரும். தவறே கிடையாது. நீங்க சாப்பிட்டுட்டே அகவல் படிக்கலாம், சாப்பிட்டுட்டே வள்ளலாரை வணங்கலாம். பெருமாள் அதை பத்தி ஜீவகாரணியம்னா பிறருக்கு சாப்பாடு போட்டு அந்த ஜீவனுக்கு இறக்கப்படுறது மட்டும் ஜீவகாரணியம் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குல்ல, நீங்க ஜீவன் தானே, நீங்க நம்மளாம் ஜீவாத்மா தானே. இந்த ஜீவனை திருப்திப்படுத்துங்க, உங்களை நீங்க திருப்திப்படுத்துங்க. சாப்பாடு போட்டு கொஞ்சம் உங்களை ஆசுவாசப்படுத்திக்கின்னு அப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கும். நமக்கே பல நேரத்தில் சாப்பிட்ட பிறகுதான் உயிர் வந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த அந்த ஒரு நிதானமான ஒரு அமைதியான நிலைக்கு வந்த பிறகுதான் அகவலை நீங்க முழுமையா படிக்க முடியும். பசி வைத்து கிளி அகவல் உட்காந்து படிக்கணும், எப்படி படிப்பான்? கவனத்துலாம் எங்கேயோ இருக்கும், சாப்பாட்டு மேல இருக்கும், ஏதோ ஒப்புக்கு அகவல் படிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி தேவையில்லை. இந்த ஜீவகாரணத்தை நம்ம முதல்ல நமக்கு ஜீவகாரணத்தை பண்ணிப்போம். நம்மளோட ஜீவகாரணம் வந்து என்ன தெரியுங்களா? மரணமில்லா பெருமாள். நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, நாம ஜீவன் தான். இந்த ஜீவனை வந்து நம்ம மேன்மையடை செய்யணும். அது பேர் தான் ஆன்மீகம். வள்ளலாருடைய ஆன்மீகம் வெள்ளை ஆன்மீகம். நம்ம சொல்ற இந்த உலகில் ஆன்மீகம்னா காவிய ஆன்மீகம், வள்ளலாருடைய ஆன்மீகம் வெள்ளை ஆன்மீகம். அப்ப ஆன்மீகம் என்ன? ஆன்மாவை மேம்படுத்துவது, மிகப்பெரிய ஒழுக்கம் அது. அப்ப ஆன்மாவை மேம்படுத்துறது ஆன்மாவை பக்குவப்படுத்துவது. ஆன்மாவை பக்குவப்படுத்துவது ஆன்ம லாபம் அடைவது. ஆன்ம லாபம்னா என்ன? அது எப்படி வரும்? ஆன்ம நேயத்துல வரும். ஆன்ம நேயம் எப்படி வரும்? ஆன்ம ஒழுக்கத்துல வரும், ஆன்ம உருக்கத்துல வரும். ஆன்ம ஒழுக்கம் எப்படி வரும்? சகோதர பாவத்துக்கு தான் வரும். இப்போ என் அண்ணனுக்கோ தம்பிக்கோ பிரச்சனைனா என் உடம்பு துடிக்கும். இதே வேற யாருன்னா கொஞ்சம் லேட்டா துடிக்கும், இல்லை துடிக்காம கூட போகும். இதே சகோதரன்னா உடனே ஓடி போய் தான் ஆடாவிட்டாலும் தன் சகை ஆடுன்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்கு. ஆக அதான் பெருமாள் சொல்றாரு, ஆன்ம ஒழுக்கம் எப்போ வரும்னா ஜெயபாவை என்னுடைய தம்பியா நான் பார்க்கணும், எனக்கு வயசு அதிகமாக இருந்தால் அண்ணனா பார்க்கணும், ஐயாவை என்னோட அண்ணனா பார்க்கணும், அவங்க என்னோட சகோதரியா பார்க்கணும். அப்பதான் அந்த ஆன்ம ஒழுக்கம் வரும். ஆன்ம ஒழுக்கம் வந்தாதான் ஆன்ம நேயம் வரும். ஆன்ம நேயம் வந்தாதான் ஆன்ம லாபம் அடைய முடியும். ஆன்ம லாபம் இருந்தா மரணமில்லா பெருவாடு. அப்ப எங்க தோங்குதுன்னா ஆன்ம ஒழுக்கத்துல தோங்குது. ஆன்ம ஒழுக்கம் எங்க தோங்குதுன்னா சகோதரத்துவத்துல தோங்குது. அப்போ என் மனைவி தவிர எல்லாரும் எனக்கு சகோதரிகள், என் கணவன் தவிர எல்லாரும் எனக்கு சகோதரர்கள். அந்த நேயத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுதான் அடிப்படையான நேயம். அந்த நேயத்தை நம்ம வந்துட்டோம்னா ஆன்ம ஒழுக்கம் காணா வந்துடும். இந்த நேயம் வந்துச்சுன்னா உலகத்துல பல குற்றம் குறைகள் இல்லாம போயிடும். கற்பழிப்பு இருக்காது, கொலை இருக்காது, திருடுறது இருக்காது, கொள்ளையடிக்கிறது இருக்காது, எதுவுமே நடக்காது. இந்த நேயம் வந்துச்சு. எல்லாரும் என் சகோதரனா அப்ப எப்படி பிரச்சனை வரும்? வரவே வராது. எல்லாரும் என் சகோதரனா எப்படி பிரச்சனை வரும்? வரவே வராது.
அதுதான் வள்ளலார் காட்டிய வழி, வள்ளலார் காட்டிய ஒழுக்கம். இந்த ஒரு ஒழுக்கம் இருந்துட்டாவே உலகம் முழுக்க அமைதி வந்துடும். சொல்ற சரிதானே? அப்போ மிகப்பெரிய ஒழுக்கம் சகோதரத்துவத்தோட நம்ம பழகுறது. அதுக்கப்புறம் சாப்பாடு போடு, சத்தியசாரம் பண்ணு, சத்சங்கம், அதெல்லாம் முதல் அடிப்படை ஒழுக்கமே அந்த ஆன்ம ஒழுக்கம், அந்த சகோதரத்துவம் வரணுன்றத நம்ம முக்கிய பார்க்கணும். ஆகவே கடவுள் ஒருவரே என்ற ஒழுக்கத்தை நம்ம முதல்ல வரணும். அது மிகப்பெரிய ஒழுக்கம். அவர் தான் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ற எண்ணத்துக்கு வரணும். எல்லா உயிர்களும் நமக்கு சகோதரர்களே. ரெண்டாவது அதுதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜாதி மத சமய இன வேறுபாடுகளை தவிர்த்தல், எல்லாத்தையும் விட்டுடணும். இங்க வந்து அகவல் படிப்பாரு, அங்க போய் ஜாதி சங்கத்துல மெம்பரா இருப்பாரு. அப்ப என்ன நீ சன்மார்க்கி? சமய சடங்குகளை விட மாட்டாரு. வீட்டுல எந்த ஒரு நல்லது கிட்ட நடந்தாலும் சமய சடங்குகளை பின்பற்றுவாரு. அப்ப அதுல என்ன இருக்கு? இப்ப எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்க வருஷம் அந்த நினைவு நாள் வரும்போது திதிலாம் கொடுக்கறது இல்லை, ஆயிரம் கொடுத்து அன்னதானம் பண்ணிடுறது. அப்ப அதுக்கு வரலையே நம்ம சன்மார்க்கம் வள்ளலார் சொன்ன வழிக்கு வந்தா தானே நம்ம ஒழுக்கத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப நான் சன்மார்க்கி தான், ஆனா ஆயிரம் கொடுத்து காரியம் பண்ணுவோம்னா என்ன அர்த்தம்? ஆகவே ஜாதி மத சமய இன வேறுபாடுகள் எடுக்கணும். அவன் இஸ்லாமியர், அதனால அவனோட பழக மாட்டேன். அவன் கிறிஸ்துவன், அவன் கூட நான் பழக மாட்டேன். அந்த இதுவே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்று இருக்க, அந்த வேறுபாடு இல்லாம இன வேறுபாடு, மத வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, சமய வேறுபாடு, எந்த வேறுபாடு இல்லாம இருப்பது அதுவும் ஒரு ஒழுக்கம் தான். இது எல்லாமே ஒழுக்கம் தான். நம்ம வந்து ஒழுக்கம்னா இந்திரிய ஒழுக்கம், கர்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இது எல்லாமே இதுக்குள்ள இந்த ஒழுக்கம் எல்லாமே அடக்கம். இதனால அது விரிவாக சொல்றதுனால இதெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. புலால் உணர்க்க எவ்வுயிரையும் கொலை செய்யற்க நம்ம பார்த்துட்டு நம்ம ஜீவகாரணிய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். நம்ம எல்லாம் செஞ்சுதான் இருக்கோம். ஜீவகாரணிய ஒழுக்கம்ன்றதுக்கு நம்ம போன மாதம் இதுல கொண்டித்தோப்பு சபையில ஒரு கூட்டம், சென்னை மாவட்ட சார்பாக கூட்டம். அதுல காஞ்சிபுரத்துல இருந்து 2 சன்மார்க்கிகள் வந்து பேசினாங்க. ஜீவகாரணிய ஒழுக்கத்தை நல்ல புதிய தகவல்கள் சொன்னாங்க. ஜீவகாரணிய ஒழுக்கன்றது நீங்க முதல்ல ஜீவகாரணிய ஒழுக்கத்துல இருந்தா மட்டும்தான் ஜீவகாரணிய ஒழுக்கம் பண்ண முடியும். அப்ப ஜீவகாரணிய ஒழுக்கம் என்னன்னா, நம்ம கொலை செய்யாம இருக்கணும். நம்ம யாரும் கொலை செய்யறதில்லை, நம்ம யாரும் அசைவம் சாப்பிட்றதில்லை. அப்போ அப்போட முடிஞ்சானா கிடையாது. கோபப்படுறதும் கொலை செய்யறதுக்கு சமம் தான். கோபவினும் புலை பயலேன்னு தத்துவ வெற்றியில வள்ளலார் பாடுறாரு. எல்லாத்தையும் திட்டுறாரு. கோபமே என்னை விட்டு ஓடிப்போ, பொறாமையே என்னை விட்டு ஓடிப்போ, ஆசையே என்னை விட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்டுறாரு வள்ளலார் பெருமான். கோபத்தை திட்டி வெளியே போன்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? கோபம் வந்து அடுத்தவனை திட்டி வெளியே போடணும். ஆனா வள்ளலார் கோபத்தை திட்டி நீ என்னை விட்டு வெளியே போ அப்படின்றாரு. எதுக்கு இதை சொல்றேன்னா, கோபப்பட்டாலும் நீ புலையை சாப்பிட்றதுக்கு சமம் தான். கோபத்தை விட்டாதான் நீங்க புலையை விட்டதா அர்த்தம். நான் அசைவத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட இருந்தா நீங்க வந்து புலைகளை விட்டதா கணக்கே வராது. அது மட்டும் இல்ல, புழுங்கல் அரிசி சாப்பிட்றதும் ஜீவகாரணியம் கிடையாது. ஏன்னா அது நெல்லை வந்து அவிச்சிடுறாங்க. அவிச்ச நெல் முளைக்குமா? முளைக்கவே முளைக்காது. அப்போ அது உயிர்த்தன்மை கொல்லப்படுது. பச்சரிசி வந்து கொல்லப்படலை. அப்போ புழுங்கல் அரிசியில வந்து நம்ம அதை அவிக்கும் போது அதோட உயிர்த்தன்மை போயிடுது. அப்போ அதுவும் கொலை தானே. வேர்க்கடலையே வேரோட பிடுங்கி சாப்பிடலாம், வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து சுத்த சன்மார்க்கம். நீங்க உடனே அப்படின்னா எல்லாமே நமக்கு தான் இறைவன் படைச்சாரு, வேர்க்கடலை சாப்பிடக்கூடாதா? இப்போ புழுங்கு சாப்பிட கேட்கலாம், தாராளமாக நீங்க சாப்பிடலாம், தவறே கிடையாது. அப்படியே முடியலனா கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம வருவோம். எங்க நம்ம வாழ்க்கை முடியுதோ அடுத்த பிறவில எங்க விட்டோமோ அங்கிருந்து நம்ம தொடங்கும், நிச்சயமா தொடங்கும். இன்னைக்கு எல்லாம் நம்ம இந்த பிறவில சன்மார்க்கம் வந்தோம்னா கிடையாது. ஏற்கனவே பல பிறவிகளை நம்ம சன்மார்க்கத்துல இருந்ததாலதான் அந்த விட்டபுற தொட்டபுறம் தான் நம்ம இப்ப சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கோம். எடுத்தோடனே யாரும் சன்மார்க்கம் வந்துருது இல்லை. ஒருத்தர் ஒரு அன்பர் கூட பேசும்போது சொன்னாரு, நான் இன்னைக்கு சன்மார்க்கத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஏற்கனவே வள்ளல் பெருமான் வாழ்ந்த காலத்துல அவர் கூட இருந்தவங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்தா சொல்றாரு. இருக்கலாம், அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம எல்லாம் அந்த ஊரை சுத்தி இருந்திருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம சன்மார்க்கத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆகவே ஜீவகாரணியம் நிறைய பார்க்கணும். அதாவது கீரை கூட வேரோட கொடுக்குற கீரையை சாப்பிடக்கூடாது. காய்கறிகளை நிறைய காய்கறி சொல்றாரு. தானா அதை இப்ப பாருங்க, அவரைக்கொடி அது வந்து அப்படியே தொங்கும். அவரைக்கொடியில் வந்து அவரைக்காய் தொங்கும். என்னை எடுத்துக்குன்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கும். அதே வந்து கேரட்டு பூமியிலிருந்து கொடுக்குறோம், உருளைக்கிழங்கு பூமியிலிருந்து எடுக்கணும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆகவே வேரோட புடுங்கும் போது அது உயிரோட நம்ம கொலை பண்றதுக்காயிடுது. அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து உடனடி பகுதியில் இருக்கு. எதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்றாரு. அதை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஜீவ கொலையே வராது. ஜீவகாரண ஒழுக்கத்துல இருப்பீங்க நீங்க. அவர் சொல்ற சீரக சம்பா சாப்பிட்டாவே போதும். பச்சரிசி புழுங்கலரிசி அந்த பட்டிமன்றம் வேண்டாம். சீரக சம்பா அவர் சொல்லிட்டாரு.
அதை நம்ம சாப்பிடுவோம். இப்படி அவர் சொல்ற அரிசி, அவர் சொல்ற காய்கறியை சாப்பிடும்போது நம்ம எந்த ஒரு கொலையும் நம்ம செய்யாத தன்மையில வந்துடும், ஜீவகாரணி ஒழுக்கத்தில் இருந்துரும். அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஜீவகாரணி ஒழுக்கம் நிறைவான முழுமையான ஜீவகாரணிய ஒழுக்கமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களை எரிக்காது சமாதி வைத்தல், கருமாதி திதி சடங்குகளை தவிர்த்தல். இறந்தவர்களை எரிக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே சொன்னவங்களுக்கு, இறந்தவர்களை ஏன் எரிக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம உடம்புல 10 விதமான, இதுவும் ஒரு ஒழுக்கம் தான், இறந்தவர்களை எரிக்கக்கூடாது, இதுவும் ஒரு ஒழுக்கம் தான். சன்மார்க்கத்தில் எதைதான் வள்ளலார் சொன்னாரோ அதெல்லாம் கடைபிடிப்பது தான் ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது எப்படி வரும்? முதல்ல பழக்கத்தில் வரும், அப்புறம் வழக்கத்தில் வரும், அப்புறம் ஒழுக்கத்தில் வரும். ஆகவே ஒழுக்கம் என்பது இதெல்லாம் கூட ஒழுக்கம் தான். இறந்தவங்களை நம்முடைய பாரம்பரிய பழக்கமே இறந்தவங்களை புதைக்கிறது தான், எரிக்கிறது நம்ம பழக்கமே கிடையாது. இப்போ இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எரிச்சிடுறாங்க. ஏதோ யாரோ சொல்லி யாரோ ஆரம்பிச்சு அப்படியே எரிக்கிறது வந்துச்சு. இஸ்லாமியர்கள் பார்த்தா புதைப்பாங்க, கிறிஸ்துவர்கள் புதைப்பாங்க, நிறைய மார்க்கங்கள்ல புதைக்கிறாங்க. நம்ம மார்க்கமும் புதைக்கிறது தான் நம்முடைய வழக்கமும். ஆனா நம்ம தான் எரிக்கிறோம், எரிக்க கூடாது. ஏன் அப்படின்ற வள்ளல் பெருமான் தனியா அதுக்குன்னு ஒரு பகுதியே எழுதியிருக்காரு, சமாதி வற்புறுத்தல் அப்படின்ற 6ஆம் திருமுறையில ஒரு பகுதியை எழுதியிருக்காரு. அதாவது நம்ம ஒருத்தர் இறந்துட்டா நம்ம உடம்புல பாருங்க 10 விதமான வாயுக்கள், தச வாயுக்கள் இருக்கு. பிராணன், அபானன், உதானன், சதானன், அப்படி தனஞ்செயன்னு சொல்லிட்டு 10 விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்கு. இப்ப நான் கையை தூக்குறேன், கையை இறக்குறேன், எழுதுக்கிறேன், நடக்கிறேன், எல்லாமே இது எல்லாமே அந்த வாயுக்கள் தான் நம்மளுக்கு துணை செய்யுது. அந்த வாயுக்கள் துணை இல்லாம நம்ம கை காலை அசைக்க முடியாது. அது 10 விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்கு. ஒருத்தர் இறந்துட்டா ஒரு வாயுவா இந்த உடம்பை விட்டு போகும். கடைசியா 10வது வாயு தனஞ்செயன் இந்த உடம்பை விட்டு போகும். அது போறதுக்கு பாத்தீங்கன்னா 3 நாள் ஆகும். இறந்துட்டா கூட இந்த பாடி புதைச்சிட்டா கூட அது உள்ள இருக்கும் அந்த வாயு. அது மெல்ல மெல்ல தான் இந்த உடம்பை விட்டு போகும். அப்போ அந்த வாயு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த உடம்பை எரிச்சிட்டீங்கன்னா அந்த வாயு நம்ம இந்த ஆன்மாவுக்கு அது சித்திரவதையா இருக்கும். அதனாலதான் வள்ளல் பெருமான் எரிக்க வேண்டாம். எரிப்பது சுற்றுச்சூழலுக்கு அதுவும் கேடு. அது ஒரு வகையில அறிவியல் ரீதியா எரிப்பது சுற்றுச்சூழல் மாசுபடும். அது ஒண்ணு. பெருமான் சொன்ன மாதிரி அந்த வாயுக்கள் வெளியே போக விடாம அதை முன்கூட்டியே உடலை எரிக்கிறது, அதுவும் பாவம் தான். சுடுவது அபராதம்னே சொல்றாரு. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டா எப்படி அபராதமோ அது மாதிரி அபராதம், அதுக்கு தண்டனை உண்டு, அதுக்கு ஃபைன் உண்டு. அவை சுடுவது அபராதம். இறந்தவர்களை எரிக்கக்கூடாது, சமாதி வைக்க வேண்டும். கருமாதி திதி சடங்குகளை வேண்டாம்னு சொல்றாரு. ஏன் கருமாதி பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நம்ம யாருக்குமே மரணமே கிடையாது. இந்த ஆன்மாவுக்கு மரணமே கிடையாது. இந்த உடலுக்கு தான் போகுது. இந்த உடல் தான் செயல்பட தகுதி இல்லாம ஏகப்பட்ட நோய் சுகரு, பிபி, ஏகப்பட்ட நோய் இந்த உடம்பு வாழ தகுதி இல்லாம பல்லு கொட்டி போகுது, முடி கொட்டி போகுது, உடலெல்லாம் சுருங்கி போகுது, நாடி நரம்பெல்லாம் அடங்கி போகுது, ரத்தம் சுண்டி போகுது, வாழ்வதற்கு தகுதி இல்லாம போகுது. அதுக்கு என்ன காரணம்? இந்த உடம்பை நம்ம சரியா பராமரிக்கணும். ஒரு வீடு கட்டணும்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை மராமரத்து பண்ணணும், சுண்ணாம்பு அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், அப்படியே பராமரிச்சுட்டே வரலாம். அதிகபட்சம் 100 வருஷம் ஒரு வீட்டுக்கு இருக்கு. அப்ப நம்மளும் ஒரு 100 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்ணணும்? வள்ளலார் சொன்ன ஒழுக்க நெறிகளை கடைபிடித்தோம்னா இந்த உடம்புக்கு எந்த வியாதியும் வராது. மரணம், பிணி, மூப்பு தவிர்த்திடும் சன்மார்க்கம் சொல்றாரு. என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம், மரணம், பிணி, மூப்பு தடுத்திடும் கான்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் தராரு வள்ளலார். அப்போ சன்மார்க்க முறைப்படி நாம் உணவை எடுத்துக்கிட்டு, சன்மார்க்க முறைப்படி நாம் ஒழுக்க நெறியை பின்பற்றி, சன்மார்க்க முறைப்படி நம்ம வாழ்ந்தோம்னா மரணம் கிடையாது, பிணி கிடையாது, மூப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப இந்த உடல் கெட்டு போகுமா? கெட்டு போகாது. என்னைக்கும் சிரஞ்சீவியா இருப்பீங்க, என்னைக்கும் இளமையா இருப்பீங்க, சுத்த தேகம் பெறுவீங்க. வள்ளலாரோட உடம்பை பிடிக்க முடியாதுங்க, எல்லாருக்குமே தெரியும். அவர் நடந்தா அவர் பாதம் தரையில படாது, அவரோட நிழல் கீழே விடாது. அந்த அளவுக்கு அவரோட தேகத்தை சுத்த தேகமா மாத்திக்கிட்டாரு. நம்மளாலேயும் முடியும். எப்படி முடியும்னா அவர் சொன்ன அந்த பழக்க வழக்கங்கள் நம்ம வரணும், அந்த ஒழுக்கத்துக்கு வரணும். உணவு ஒழுக்கம், அந்த தயை, அப்புறம் ஜீவகாரணை பண்றது, இந்த உடம்பை எந்த ஒரு இதுவும் இல்லாம புலால் மறுத்து, எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம அந்த ஒழுக்க நிலையை வரும்போது இந்த உடலை நாம சுத்ததேகமா மாத்திக்க முடியும். அப்ப மாத்தின பிறகு நம்மளுக்கு மரணம் எப்படி வரும்? வரவே வராது. ஆகவே அதனால இந்த உடல் வாழ தகுதி இல்லாத போயிடுது. அதனால இந்த உடல் செத்து போகுது. நம்ம சாவரம் நம்ம கிடையாது. எதுக்கு சொல்லணும்னா கருமா திதி கொடுத்து நான் சொல்ல வரேன். அப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியேறுது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, நம்மளை சுத்தின்னு தான் அந்த ஆன்மா இருக்கும். அப்போ இறக்காத ஒரு ஆன்மாவுக்கு எப்படி திதி கொடுப்பீங்க? அதனாலதான் வள்ளலார் திதி வேணான்றார். அவர் இறக்கல,
இன்னும் கேட்டால் இறந்தவங்க நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க. நம்ம கூட நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாலும் நம்ம கூடவே இருந்து எவ்வளோ நல்லது நம்ம சொல்கிறோம் இல்லையா. எங்கள் அப்பா இறந்தாலும் கிட்ட இருந்து என்னை பார்த்துக்கிறாரு, நம்ம சொல்கிறோமா இல்லையா, அதை உணர்றோமா இல்லையா? தெரியும், நல்லா தெரியும். அந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மா எல்லாரையும் பார்க்குது, நம்ம தான் அவங்களை பார்க்க முடியாது. அவங்க இங்கேயே கூட இருக்கலாம். இப்போ எங்கள் அப்பா இங்கே கூட இருக்கலாம், இங்கே இருந்து கூட பேச்சை கேட்கலாம். உங்கள் இறந்தவங்க யாராவது கூட இங்கே இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம இறந்தவங்களை பார்க்க முடியாது, ஆனால் அவங்க நம்மளை பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால உணர முடியுது இல்லை. ஆகவே அந்த ஆன்மாவுக்கு வந்து இறப்பே கிடையாது. அதனால தான் திதி கர்மா கொடுக்க வேணாம் வள்ளலார் சொல்றது லாஜிக் கரெக்டாக தான் இருக்கு, நியாயமாக தானே இருக்கு. இது ஒன்றையும் தப்பா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லையே. வள்ளலார் சொன்ன எதுவுமே மூட பழக்க வழக்கத்துக்கு உட்படுறதே கிடையாது. அதனால இந்த ஆன்மாவுக்கு அடிவு இது வந்து நம்ம எப்படி இப்போ இந்த சட்டையை போட்டு வந்த இரவு போய் இந்த சட்டையை தூக்கி கழட்டி போட்டுடுவேன், நாளைக்கு வேற சட்டையை போட்டு வருவேன். அந்த மாதிரி இந்த ஆன்மா இந்த உடம்பை கழட்டி போட்டுட்டு அடுத்த பிறகு வேற சட்டையை வேற ஆன்மா வேற உடலை போட்டுடுது. ஆகவே இந்த ஆன்மாவுக்கு வந்து மரணமே கிடையாது, இந்த உடலுக்கு தான் மரணம். அதனால திதி கர்மா கொடுக்க வேணான்னு வள்ளலார் சொல்றாரு. ஆகவே இந்த ஒழுக்கத்துக்கு தான் நம்ம வரணும். இறைவன் ஒருவனேன்ற ஒழுக்கத்துக்கு வரணும், எல்லா உயிர்களும் நமக்கு சகோதரன் என்ற ஒழுக்கத்துக்கு வரணும், ஜாதி மத சமய இன வேறுபாடுகளை பார்க்க கூடாது என்ற ஒழுக்கத்துக்கு வரணும், சிறு தெய்வ வழிபாட்டினை நம்ம தவிர்க்கணும். இருக்கிறதுலே மிகப்பெரிய தெய்வத்தை நம்ம காமிச்சிட்டாரு, அருட்கருவியான காமிச்சிட்டாரு. இன்னும் சிறு தெய்வ வழிபாட்டை போய் நம்ம என்ன சாதிக்க போறோம்? ஒரு அலுவலகத்துக்கு போறோம், பெரிய நிறுவனத்துக்கு போறோம், அந்த எம்டியே நம்மளுக்கு நண்பர் ஆயிட்டாருன்னா கூட வேலை செய்வோம், வாட்ச்மேனை பத்தி நம்மளுக்கு என்ன கவலை? நேரம் நம்ம அங்கதான் போய் பேசணும். அது மாதிரி நமக்கு எல்லாருக்கும் ஆதரவு தருகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நமக்கு வள்ளலார் காட்டிட்டாரு. இன்னமும் நீங்க சிறுதெய்வ வழிபாடு தத்துவங்களை வணங்குவது இதெல்லாம் தேவையற்றது. நான் சன்மார்க்கத்தில் இருக்க அங்கேயே இருப்பேன்னா தேவையில்லாது. ஆகவே இந்த எல்லா தெய்வ வழிபாடையும் தத்துவ வழிபாடையும் நம்ம தவிர்க்கணும். அப்பதான் ஒழுக்கத்தை, அதுவும் ஒரு ஒழுக்கம் தான். ஆகிய புலால் உணர்க்க, எவ்வூரிய கொலை செய்க, ஜீவகாரண ஒழுக்கத்திற்கு வர வேண்டும், இறந்தவர்கள் இருக்கக்கூடாது, சமாதி வைக்கணும், கருமாதி திதி கொடுக்கக்கூடாது. நான் சன்மார்க்கத்தில் இருக்கேன், எங்க அப்பாவுக்கு வருஷம் திதி கொடுப்பேன்னா என்ன இருக்கும்? அப்படி சன்மார்க்கத்தில் இல்லைன்னு வந்தா முழுசா வரணும். ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் தயவு செய்து வைக்காதீங்க, அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சுத்த சன்மார்க்கம் வந்துட்டீங்கன்னா பெருமாள் சொன்னதை கடைபிடிச்சா மட்டும்தான் நீங்க சுத்த சன்மார்க்கம் இருக்க முடியும். நான் வந்து எல்லாமே செய்வேன், இங்கேயே இருப்பேன் அங்கேயே இருப்பேன்னா தவறு இல்லை, இருங்க. நம்ம எப்போ வந்து மேல்நிலை அடைய முடியும், எப்போ மனநிலை அடைய முடியும்? இப்படியே தான் இருக்கணும். ஆகவே இந்த கருமாதி திதி எல்லாம் வேண்டாம்னு சொல்றாரு. ஜீவகாரணிய இன்றைய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எல்லா ஒரு 4 ஒழுக்கங்களை பின்பற்றும். அதுக்கப்புறம் உண்மை அன்பால் அருட்பெருஞ்சோதியை வழிபாடு செய்து அருள் ஒளியை நமக்குள் காண வேண்டும் சொல்றாரு. இது 10 நெறியில வருது. அதான் என்ன சொல்றாருன்னா, உண்மை அன்பா அருட்பெருஞ்சோதியை வழிபாடு செய்து அருள் ஒளியை நமக்குள் காண வேண்டும் பெருமாள் சொல்றாரு. இப்ப நமக்குள்ள இறைவன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியல. நான் எல்லாரும் சொன்னாங்க, பெருமாள் சொன்னாரு, திருமூலர் சொன்னாரு, இப்படி பல சான்றோர்கள் மகான்கள் சொன்னாங்க, அதை நம்புறோம் இறைவன் இருக்காரு. நம்ம என்னைக்கு தரிசனம் பண்றது? வடலூரில் சென்று ஜோதியை தரிசிப்பது மட்டும் நம்ம கடமை இல்லை. வடலூரில் கண்ட ஜோதியை நம் உடலூரில் காண வேண்டும். இந்த உடல் என்ற ஊரில இருக்கின்ற ஜோதியை சிற்சபையில் நாம காண வேண்டும். அதுதான் நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்னா உண்மை அன்பால் சொல்ற பாருங்க, இது முக்கியமான வார்த்தை. இப்போ எந்த விஷயத்துக்காகவும் உங்க கொண்டாட்டியோ புருஷனை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, உங்க பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டீங்க. உண்மையா? உண்மை. ஏன்னா நீங்க அவங்க மேல அன்பு வச்சிருக்கீங்க. கரெக்டா? ஒரே காரணம் அன்புதான். தூக்கத்துல கூட விட்டு நம்ம கனவுல வீட்டுக்காரர் வருவாரு, இல்ல கொண்டாட்டி வரும், வேற ஊருக்கு போயிருந்தா அந்த அளவுக்கு ரத்தத்துல ஊறிடுது உறவுலாம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம அன்பு செலுத்துறோம். அதே அன்பை இறைவன் மேல செலுத்த சொல்றாரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கன் பாடுறாங்க இல்லையா, அந்த இறைவன் மீது காதல் செலுத்துங்க. நம்ம என்ன பண்றோம்? மாத்தி பண்ணிட்டோம். உலகத்து உயிர்கள் மேல அன்பு வச்சுட்டோம், இறைவன் மேல பக்தியை வச்சுட்டோம். இறைவன் மேல பக்தி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் நம்ம அப்பா அம்மா கிட்ட பக்தியை விட அன்பு தான் அதிகமா இருக்கணும். அப்ப இறைவன் மேல அன்பு தான் அதிகமா இருக்கணும். நம்மளை சுற்றி உள்ளவங்க மேல நம்ம இரக்கத்தோட இருக்கணும். பொண்டாட்டி மேல இறக்கமா இருங்க, புருஷன் மேல இறக்கமா இருங்க, பிள்ளைங்க மேல இறக்கமா இருங்க, அவங்க செய்ய வேண்டியதா செய்யுங்க. ஆனா அன்பு வச்சு மாட்டிக்காது. உண்மை அன்பால் அன்பெனும் பிடிவில் அகப்படும் மலையே. உண்மை அன்பால் உண்மையான அன்பை இறைவன் மேல வைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்க மேல இரக்கத்தை வைங்க. போதும். பொண்டாட்டி மேல இறக்கம் வந்தா நீங்க எல்லாமே செய்யதான் போறீங்க, ஏன் செய்ய மாட்டீங்க? செய்ய வேண்டிய எல்லாம் செய்வீங்க, அவங்களுக்கு பக்கபலமா இருப்பீங்க. புருஷன் மேல இறக்கத்தை வச்சா எல்லாம் செய்வீங்க. அன்பு என்ற பெயர்ல வைக்காதீங்க. பசங்க மேல இறக்கத்தை காட்டுங்க, சுற்றி உள்ள மேல இறக்கத்தை காட்டுங்க. அப்போ உங்களுக்கு கோபம் வராது.
இப்போ அன்பு வைக்கிறதுனால தான் திருப்பி அவன் அன்பு காட்டலன்னு நம்ம கோவம் வருது. என் பிள்ளைங்க அன்பாக வளர்த்தேன், என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், கொண்டாடி முன்னாடி பிடிச்சின்னு போயிட்டான், கோவம் வருது நமக்கு. ஆகவே அன்பு காட்டும் போது நம்மளுக்கு அதை எதிர்பார்க்குறோம், கிடைக்காத போது கோபம் வருது, பிரச்சனை வருது. ஆகவே இப்போ இவர் இருக்காரு, ஏதோ கஷ்டப்படுறாரு, இறக்கப்பட்டு ஏதோ நான் உதவி செய்யறேன், அதோட மறந்துடுவோம். அப்போ இறக்கத்தை காட்டினா எதிர்பார்க்க மாட்டோம், எதிர்பார்க்காத காட்டுறதுக்கு தான் இறக்கம். ஆனா அன்பு காட்டினா திருப்பி நம்ம அன்பு எதிர்பார்க்கிறோம், அதனால்தான் குடும்பத்தில் பிரச்சனை வருது. ஆகவே இறக்கத்தோட இருக்கும். பெருமான சொல்றாரு, தயவே என்னை ஏறான நிலைமைக்கு ஏற்றியதுன்றார். அந்த தயவு தான் இறக்கும். அந்த தயவோட இருங்க, அதை விட வேற என்ன வேணும்? தயவோடு இருந்தால் எல்லாமே நீங்க செய்வீங்க. இப்போ தயவோடு இருந்தா எல்லார்கிட்டும் நம்ம இறக்கத்தோடு இருந்தா கொலை செய்ய மாட்டோம், யாரையும் கெடுக்க மாட்டோம், பொய் பேச மாட்டோம், யாரையும் துரோகம் பண்ண மாட்டோம், எதுவுமே எல்லாத்துலயும் அடங்கி போச்சு. தயவுல எல்லாமே அடங்கி போச்சு. ஆனால் தயவே என்ன ஏறான நிலைமைக்கு ஏற்றுதுன்றார். அதனால நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம நண்பர்கள்கிட்டவும் சரி, நம்மளை சுற்றி உள்ளவர்கிட்டவும் சரி, சன்மார்கிட்டவும் சரி, எல்லார்கிட்டவும் தயவை காட்டுங்க, அன்பை வச்சு மாட்டிக்காதீங்க. அப்ப அன்பை எங்க வைக்கணும்னா இறைவன் மேல அன்பை வைங்க. இறைவனை தாயா தந்தையா பெருமான் பாடுறாரு இல்லையா, தாயாகி தந்தையாகி தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் பாடுறாரு. அருட்பெருஞ்சோதி அகவல் பாண்டிங்கன்னா அதுல வரும், தாயேன்னு சொல்றாரு, தந்தையேன்னு சொல்றாரு, நட்பேன்னு சொல்றாரு, உறவேன்னு சொல்றாரு. இப்படி பல உறவுகளை சொல்லி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அழைக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு அப்பா அம்மா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான், நண்பன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான், அண்ணன் தங்கச்சி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான், அப்படி எல்லா மாய துணையாயும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அப்படி எல்லா மாயும் அவர் யாரை பாக்குறாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பாக்குறதுனால அவருடைய அன்பு முழுக்க அங்க இருக்கு. அப்ப நம்ம வேலை இல்லையானா நம்ம வேலை இரக்கத்தை காமிக்கிறாரு, தயவை காமிக்கிறாரு. யான் பெற்ற நெடும்பெற்றை ஓதி முடியாது, என் போலி உலகம் பெறுதல் வேண்டுவனே அப்படின்னு யாருக்கு எந்த தயவும் தானே வரும்? தயவு இல்லாம வருமா? இப்போ இந்த ஒரு கனி இருக்கு, அவையாரு அதிகமான கொடுத்த நெல்லிக்கனி மாதிரி உங்களுக்கு ஒரு கனியை கொடுக்குறாங்க. இந்த கனியை நீ சாப்பிட்டியானா நீ உங்களுக்கு சாவே கிடையாதுன்னு சொல்றாங்க. உடம்புல எல்லா நோயும் போயிடும், உனக்கு சாவு கிடையாது சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ரகசியமா எடுத்து போய் வீட்டுல வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பிடுவோம். புருஷன் பொண்டாடி கொடுக்க மாட்டோம், பொண்டாடி எல்லாம் புருஷன் கொடுக்க மாட்டோம், அதை சாப்பிடுவோம்ல. ஆனா வள்ளலாருக்கு அப்படி ஒண்ணு கிடைச்சது, அது என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் கொடுத்தாரு. அது காரணம் என்ன? அவர் நம்ம மேல வச்ச தயவு தான், நம்ம மேல வச்ச இறக்கம் தான். அப்ப தயவு இருந்தா போதும், உங்களுக்கு அந்த கனி கிடைச்சா நீங்க கொடுப்பீங்க. ரெண்டாவது நம்ம உரிமை எடுக்கிறோம். அன்பு வைக்கும் போது உரிமை அதிகமாகும். பொண்டாட்டின்ற உரிமை, புருஷன்ற உரிமை, அண்ணன்ற உரிமை, தம்பி என்ற உரிமை, அக்கா தங்கச்சி என்ற உரிமை. அந்த உரிமை இருக்கிறதுனால தான் நம்ம கோவப்படுறோம். இப்போ நான் உங்ககிட்ட கோவப்பட முடியாது, நீங்க என்கிட்ட கோவப்பட முடியாது. கோவப்பட்ட என்ன கம்மியாரு? உனக்கு என்ன உரிமை என்கிட்ட கோவப்படுறது? கேட்பமா இல்லையா? இதே உங்க அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ புருஷன் மாட்டே கோவப்பட்டா பேசாம போயிடுவோம், திருப்பி கத்துவோம், அடங்கிடுவோம், திரும்பி மறுநாளே அன்பு செலுத்துவோம். அது மறந்துபடி, ஏன்னா அது உரிமை இருக்கு. ஆகவே உரிமை துறப்புன்னு சொல்லிட்டு டிவியில போடுறாங்க, இந்த ஒரு நிகழ்ச்சி போடும், நாடகெல்லாம் போடும்போது சீரியல்லாம், அந்த மாதிரி உரிமையை திறந்துடணும். மனைவின்ற உரிமையை திறந்துருங்க, கணவன் என்ற உரிமையை திறந்துருங்க, இரக்கத்தோட இருங்க. அதுக்குன்னு குடும்பத்தை விட்டு சன்னியாசம் போக சொல்ல, எல்லாரோட இரக்கமா இருந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யணும், புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யணும், பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யணும். அதனால வலைப்பேச உபகார தாய் உபகார தந்தை என்ற தாய் தந்தைன்னு சொல்லு. உபகார தாய் எனக்கு படிக்க வச்சு ஆளாக்க வந்தவங்க தான் எங்க அப்பா அம்மா. அதே மாதிரிதான் நமக்கு என் குழந்தைகளுக்கு படிக்க வச்சு ஆளாக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். உபகார தாய் உபகார தந்தை நான். உண்மையான தந்தை நான் கிடையாது. என் பையனுக்கு உண்மையான தந்தை யாரு? என் பையனுக்கு உண்மையான அப்பா யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். உண்மையான அம்மா யாரு? அவர்தான் எல்லா பிரிவையும் நம்ம கூட வராரு. பெருமான் பாட நெஞ்செருத்துல எத்தனை தாய் எத்தனை பிள்ளை எத்தனை மனைவின்னு பாடுறாருல்ல. நெஞ்செருத்துல முதல் திருமுறை எடுத்து படிங்க. நெஞ்செறிவுறுத்தல் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசையும் விட்டுரும், எல்லா பாசபந்தமும் விட்டுரும். இல்லற துறவியா இருப்பீங்க, அதுன்னு காட்டுக்கு போக சொல்ல. இல்லறத்திலே துறவரத்தை மேற்கொள்ளலாம். இல்லறத்துல இருந்துதான் துறவரத்துக்கு போகணும். காட்டுக்கு போய் தாமரை தண்ணி மாதிரி. அதனால குடும்பத்தை விட்டுட்டு போகணும் வளரா என்னைக்குமே சொல்லல. குடும்பத்திலே இருந்துக்கிட்டு ஒழுக்கத்தோட இருந்துக்கிட்டு குடும்பத்தோட வர சொல்றாரு. ஒரு சத்சங்க கூட்டத்துக்கு போனா கூட நீங்க உங்க மனைவியோட வரணும், அவங்க கணவனோட வரணும். அதுதான் சிறப்பு. இப்ப நீங்க இங்க கேக்குறீங்க, வளரார் இந்த காய்கறி எல்லாம் சாப்பிட சொன்னாரு சொல்லிட்டு வீட்டு உங்க மனைவி கிட்ட சொன்னா உங்களுக்கு வேற வேலையில போகணும். இதே அவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க கேட்டாங்கன்னா அப்போ அவங்களே சமைச்சு போடுவாங்க. அப்போ எந்த நீங்க சன்மார்க்கத்துல வெற்றி அடையணும்னா குடும்ப சமாளிதான் வரணும். அப்போ சன்மார்க்கத்துல வெற்றி அடைய முடியும். உண்மைதானே அது? இப்ப நான் முழுக்க சன்மார்க்கம் வந்துட்டேன்பா, என் மனைவி உலகையிலே இருக்காங்க, நான் முக்கூட்டு சொன்ன என்ன புரிய மாட்டாங்க. காப்பி டீயை போய் விட சொல்றேன், உயிரை கூட விட்டுருவேன், காப்பி டீ விடுன்னா அது மாதிரி சொல்றவங்க இருக்காங்க இல்லையா? எனக்கு டிஃபன் கூட வேணாம், 3 வேளை காப்பி கொடு போதும், மத்தியானம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொடு போதும். அது மாதிரி நம்மளாம் இருந்தவங்க தானே. காப்பின்னா அது மிகப்பெரிய இந்த குடிக்கிறவங்க திட்டுறோம் பத்தியா, நம்ம
அதை விட அதிகமாக யார் காப்பீட்டுக்கு அடிமையாகிறாங்களோ அவங்க தான் நம்ம முதல்ல மாற்றணும். ஆகவே எதுக்கு இதை சொல்கிறேன்னா, குடும்பத்தோடு சன்மார்க்கத்துக்கு வரும்போது எல்லாருமே சன்மார்க்கத்தில் ஜெயிக்க முடியும். அப்போ தான் அந்த குழந்தைக்கும் அது வரும். ஆகவே எனக்கு இது எதுக்கு சொல்கிறேன்னா, கணவன் மனைவியோடு நீங்கள் ஒரு சத்சங்கத்துக்கோ சத்விசாரத்துக்கோ இந்த மாதிரி சங்கங்களுக்கு வரும்போது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அழகாக 2 பேரும் சன்மார்க்கு வரீங்க, அடுத்த குழந்தைங்க சந்ததி வரும். இப்படியே சந்ததிக்கு முழுக்க முழுக்க இப்படி எல்லா குடும்பம் வரும்போது என்ன ஆகும்? பெருமாள் சொல்லுவார், மார்க்கம் எல்லாம் ஒன்றாகும் மாநிலத்தீர்வு கேட்டார். அப்போ எல்லா மார்க்கமும் மறைந்து சன்மார்க்கம் ஒன்றே நிலைத்து நிற்கணும் வள்ளலார் சொல்றாருன்னா அவர்லாம் பொய்யா சொல்லக்கூடாது. சத்திய வாக்கு, அவர் சொன்ன வாக்கெல்லாம் சத்திய வாக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் 50 வருஷமோ 100 வருஷமோ எல்லா மார்க்கமும் போயிட்டு சன்மார்க்கம் மட்டுமே நிலைத்திருக்கோம். அன்னைக்கு நம்ம சீனியாரிட்டி இருக்கோம், மூத்த சன்மார்க்கியா நாமெல்லாம் இருக்கோம், நம்ம அட்வான்ஸா சன்மார்க்கம் வந்துட்டோம். அப்புறம் பெருமையா இருக்கல, நான் மூத்த சன்மார்க்கம். ஆமா, ஆகவே இது எல்லாமே ஒழுக்கம்தான். இப்போ நான் சொன்னேன், இந்த நல்லா சொன்ன பெருநெறி எல்லாமே ஒழுக்கம்தான். இப்படி நம்ம எல்லா ஒழுக்கத்தையும் நம்ம வரணும். இந்த ஒழுக்கத்துக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம சன்மார்க்கின்னு சொல்லிக்க முடியும். வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் கிடைத்த பலன் சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்றார். அப்போ நம்ம எல்லாத்தையும் விடணும். இது மட்டும் வச்சுக்கிறேன், என்னால் காலையில் காப்பி மட்டும் குடிக்காமல் இருக்க முடியாது, இதை மட்டும் என்னால் செய்யணும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுடணும். வள்ளல் பெருமான் சொன்ன ஒழுக்க நெறி மட்டும் கடைபிடித்து மீதெல்லாம் விடும்போது நான் முழுக்க முழுக்க ஒழுக்க நெறிக்கு வந்துடுவோம். சுத்த சன்மார்க்கம் வரணும். சன்மார்க்க சாதகத்துக்கு நாம வரணும். முக்கூட்டு சொல்ல பிடிக்கணும், வள்ளலார் சொன்ன காய்கறிகளை சாப்பிடணும், தயவோட பேசணும், யார்கிட்டும் கோபத்தை காமிக்கூடாது, உடைகளை தவிர்க்கணும், எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது. இந்த ஒழுக்கத்துக்கெல்லாம் வந்தால் மட்டும்தான் நீங்க சன்மார்க்கத்தில் இருக்கிறதா அர்த்தம். இல்லைன்னா ஆமா, இது கரிசலாங்கண்ணி, தூதுவாலை, முசுக்க, சீரகமும் சில பேர் போடுவாங்க. சீரகம் போடணும், இல்லாட்டி உடம்பு சூடாயிடும். ஆமா, எவ்வித தந்திரத்திலாவது கரிசலாங்கண்ணியை தினந்தோறும் வள்ளலார் சாப்பிட சொல்றாரு. கரிசலாங்கண்ணி ஞான மூலிகை. வள்ளலார் சொன்னார்னா சாதாரணமா சொல்ல மாட்டாரு. 450 மூலிகை இருக்கு. அந்த 450 மூலிகையில எவ்வித தந்திரத்திலாவது கரிசலாங்கண்ணியை சாப்பிட சொல்றாருன்னா இந்த ஞான மூலிகை அப்படிப்பட்ட மூலிகை. காப்பீட்டியை விட்டுருங்க, அதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. உடம்புல இது போய் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். எதுக்கு வள்ளலார் சொன்ன உணவு முறையை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். வள்ளலார் சொன்ன உணவு முறையை சாப்பிட்டாதான் உணர்ச்சிகள் கட்டுப்படும். கோப உணர்ச்சி கட்டுப்படும், காம உணர்ச்சி கட்டுப்படும், விரோத உணர்ச்சி கட்டுப்படும், பகை உணர்ச்சி கட்டுப்படும், தேவையில்லாத ஆசை, பேராசை இதெல்லாம் கட்டுப்படும். அது கட்டுப்படுத்துற உணவு தான் வள்ளலார் சொல்லியிருக்காரு. நம்ம உடம்பு கெட்டு போறதுக்கு, மனசு கெட்டு போறதுக்கு மிக முக்கிய காரணமே உணவு தான். இந்த ஒழுக்க நெறியெல்லாம் நம்முடைய உடலையும் மேம்படுத்தும், ஆன்மாவையும் மேம்படுத்தும், மரணமில்லா பிறகு அடைவதற்கு நமக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி வள்ளலார் காட்டிய அனைத்துமே ஒழுக்க நெறிகள் தான். அந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றினா மட்டும்தான் நம்ம சன்மார்க்கம் இருக்கின்ற அர்த்தம். இல்லைன்னா நம்ம சன்மார்க்கத்துக்கு வெளியே இருக்கின்ற அர்த்தம். சன்மார்க்க கடலில் குதித்து விட்டோம், நீச்சல் அடிக்காம கரையிலே இருப்பது பிரயோஜனம் இல்லை. ஆகவே வள்ளலார் சொன்ன ஒழுக்க நெறி கடைபிடித்து நாம் அனைவரும் மரணமில்லா பிறகு அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்வாய்ப்பு நன்றி.